என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். நாம இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம் அப்படின்னா, கருவை காத்த காத்யாயனி அப்படின்ற கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். பொதுவாவே பெண்கள் தாய்மை அடையும் போதுதான் முழு பலனையும் அடையறாங்க. தாய்மை மட்டும் இல்ல, அது ஒரு குலத்தோன்றல் அப்படின்னு கூட இங்க சொல்லலாம். அதனால ஒவ்வொரு பெண்ணும் தன்னோட கருவ பத்திரமா காத்துக்கணும்னு சொல்லி அம்பால வேண்டுறாங்க. அப்படி பாண்டவர்களோட குலத்தோற்றத்தையே காத்து தந்திருக்காங்க இந்த காத்யாயினி தேவி. இது எப்படி நிகழ்ந்தது அப்படின்ற கதையத்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். குருட்சேத்திர யுத்தம் 18வது நாள் போர் நடக்குது. பீமசேனன் துரியோதனனும் போர் புரிஞ்சு ஜெயிச்சிடுறாங்க. உடனே ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து வராங்க பாண்டவர்கள். ஆனா இங்க துரியோதனன் அவன் செஞ்ச தீமைக்காக அவன் இந்த மாதிரி ஒரு கொடூரமான சாவ தாங்கிட்டு இருக்கான். உடனே உயிர் போகாம நித்தமும் மெல்ல மெல்ல துடிச்சு அவன் உயிர் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கடைசி சமயத்துல கூட அவன் இன்னமும் பாண்டவர்களை அழிச்சே தீரணும் அப்படின்ற வெறியில தான் இருக்கான். அந்த சமயம் தன்னோட மிக நெருங்கிய நண்பன் அஸ்வத்தாமன் அங்க வரான். இப்படி தன் நண்பன் உயிருக்கு போராடிட்டு இருக்கத பார்க்கும்போது அஸ்வத்தாமன் ரொம்ப வருத்தப்படுறான். அதனால உனக்கு என்ன வேணும் கேளு நண்பா, நான் செய்யறேன் அப்படின்னு துரியோதனன் கிட்ட கேக்குறான் அஸ்வத்தாமன். அதுக்கு துரியோதனன், எப்படி கௌரவரோட குலமே அழிஞ்சிச்சோ அந்த மாதிரி பாண்டவர்கள்ல ஒரு ஜீவன் கூட மிஞ்சக்கூடாது. எல்லோரையும் நீ அழிச்சு அவங்களையும் இந்த போர் முடிவுல நீ ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு கேட்கிறான் துரியோதனன். அதுக்கு அஸ்வத்தாமனும், ஆமா, என் தந்தைய அவங்க சூழ்ச்சி செஞ்சு கொன்னுட்டாங்க. அதுக்கு நான் பழி தீர்க்கிறேன். உன்னோட ஆசையையும் நான் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லி புறப்படுறான் அஸ்வத்தாமன். அங்க புறப்பட்ட அஸ்வத்தாமன் பாண்டவர்களோட குடிலுக்கு பக்கத்துல மறைஞ்சி நேரம் பார்த்துட்டு இருக்கான். இவங்களோட போர் புரிஞ்சு கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியாது. அதனால இவங்க தூங்கிக்கிட்டு இருக்கும் போது இவங்கள கொன்னரணும் அப்படின்னு அஸ்வத்தாமன் காத்துக்கிட்டு இருக்கான். அதனால பாண்டவர்களோட குடிலுக்கு பக்கத்துல ஒரு இடத்துல மறைஞ்சி பார்த்துட்டு இருக்கான். இரவு வருது. பாண்டவர்களும் தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லி வரான். பாண்டவர்கள் குடியில 5 படுக்கைகள் போர்வை போத்தி படுத்திருக்காங்க. பாண்டவர்கள் தான் தூங்கிட்டு இருக்காங்கன்னு தன் வாள் கொண்டு எல்லாரையும் வெட்டி வீழ்த்துறான் அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமனுக்கு சந்தோஷம். இப்படி யாராலையுமே அழிக்க முடியாத பாண்டவர்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அஸ்வத்தாமன் எல்லாரையும் அழிச்சிட்டு வெளியே வந்து காத்துட்டு இருக்கான். ஏன்னா அவங்களோட ஓலம், அங்க அழுகிற சத்தத்தை கண் குளிர பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டு போகணும்னு அவன் காத்துட்டு இருக்க சமயத்துல கண்ணபிரானும் பாண்டவர்களும் வேற ஒரு வழியா அந்த குடிலுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த அஸ்வத்தம்மனுக்கு ஒரே அதிர்ச்சி. எப்படி, நம்ம இப்பதானே இவங்க 5 பேரையும் கொன்னுட்டு வந்தோம், இவங்க வேற ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு புரியுது, அவன் கொன்னது பாண்டவர்கள் இல்ல, பாண்டவர்களோட 5 புதல்வர்கள் தான் அந்த அறையில தூங்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்கள தான் அவன் வெட்டி கொண்டிருக்கான்னு. இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தோஷம். பாண்டவர்களோட 5 புதல்வர்களையும் கொன்னுட்டோம், இனிமே இவங்களுக்கு சங்கதியே கிடையாதுன்னு அவன் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க நேரத்துல தான் அங்க ஒரு விஷயம் நடக்குது. அங்க அபிமன்யுவோட மனைவியான உத்திரை என்ன பண்றான், கருவுற்றிருக்கான்ற செய்தி அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது. இப்படி குலம் தழைக்க ஒரு உயிர் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல எல்லாரும் மன மகிழ்ச்சியா இருக்கும்போது அஸ்வத்தாமன் இவங்க குலமே அழியணும்னு யோசிச்சதுனால அந்த கருவை எப்படி அழிக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறான். முக்காலமும் உணர்ந்த கிருஷ்ண பரமாத்மா திருமணத்துக்கு முன்பே உத்திரைய அழைச்சு காயத்ரி தேவிய உபாசனை பண்ண சொல்லி அவளுக்கு ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுத்து உபாசனை செய்ய சொன்னாரு. உனக்கு எவ்வளவு பெரிய தடங்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் நீ இதை நிறுத்தக்கூடாது, தேவி உபாசனைய நீ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி உத்திரைக்கு வலியுறுத்துறாரு கிருஷ்ண பரமாத்மா. ஏன்னா அவருக்கு தெரியும் அபிமன்யு நீண்ட ஆயுளோட இருக்க மாட்டான் அப்படின்னு. அதனால அவனுக்கு சீக்கிரமே திருமணம் முடிச்சு வைக்கிறாரு. அப்படி அவன் ஆயுள துர்காதேவி காப்பாத்துவா அப்படின்றதுனாலதான் திருமணத்துக்கு முன்பேயே உத்திரைய தேவி துர்காதேவிய வழிபட சொல்லி உத்திரைக்கு மறைமுகமா சொல்றாரு. அப்படி உபாசனை இருந்துட்டு வந்த போதிலும் உத்திரையால தன் கணவனை காப்பாத்த முடியல. ஆனா அவளோட கருணையால அவன் ஒரு வருடத்துக்குள்ள இறந்தாலும் உத்திரை கர்ப்பத்துல தன்னோட உயிரை விதைச்சிட்டு இறந்திருக்கான் அபிமன்யு. அங்க இருக்கிற எல்லாருமே இதையாவது காப்பாத்தணும் அப்படின்னு ரொம்ப போராடுறாங்க. அஸ்வத்தாமனை அழிச்சே தீரணும்னு பாண்டவர்கள் 5 பேரும் அவன் எங்க இருப்பான், வனத்துக்குள்ள எங்கேயாவது மறைஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் கூட போர் புரிய புறப்படுறாங்க. அஸ்வத்தாமனுக்கு
உத்திரை கர்வமா இருக்கிற செய்தி தெரிஞ்சு ரொம்ப அதிர்ச்சியாராம். ஏன்னா பாண்டவர்களுக்கு இனிமே வாரிசே இல்ல. பாண்டவர்கள் குலமே அழிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் உத்திரை கர்ப்பமா இருக்கிறன்ற விஷயத்த கேட்டு அதிர்ச்சி அடையறான். அந்த சிசுவையும் அழிக்கணும்ன்ற முடிவுக்கு வரான் அஸ்வத்தாமன். அதனால அஸ்வத்தாமன் ஒரு பிராமணரோட பையனா இருந்தா கூட துரோணாச்சாரியர் கற்ற கலைகள் அனைத்தையும் அவனுக்கும் கற்பித்திருந்தாரு துரோணாச்சாரியர். அது மட்டும் இல்லாம மந்திரம் தந்திரம் அஸ்திரங்களை பிரயோகிப்பதிலயும் வல்லவன் அஸ்வத்தாமன். அதனால பிரம்ம அஸ்திரத்துக்கும் மேலான துர்கா தேவியோட அஸ்திரத்தை பயன்படுத்துறான் அஸ்வத்தாமன். கண்டிப்பா இது எல்லாரையும் அழிச்சு அந்த சிசுவையும் தாக்கும் அப்படின்னு ரொம்ப மந்திரங்களை சொல்லி அந்த அஸ்திரத்தை அனுப்புறான் அஸ்வத்தாமன். பாண்டவர்கள் எவ்வளவோ முயற்சிக்கிறாங்க. அவங்களால தன்னை காத்துக்க முடியுதே தவிர அந்த அஸ்திரத்தை தடுக்க முடியல. ஆனா கிருஷ்ண பரமாத்மா நினைச்சிருந்தா அவர் அதை தடுத்திருக்கலாம். ஆனா கிருஷ்ண பரமாத்மா குருட்சேத்திர யுத்தத்துல ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு பலராமருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதனால அவர் அங்க ஒன்னும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை கைதியா நிக்கிறாரு. அதனால தன்னோட தங்கையான காயத்ரி தேவிய ஏற்கனவே உபாசிக்க சொல்லி உத்திரை கிட்ட சொன்னதுனால அவளும் முழு நம்பிக்கையோட அதை செஞ்சதுனால மாயா காயத்ரி தேவி என்ன பண்றாங்கன்னா அவளோட கருவுல அந்த குழந்தைக்கு பதிலா தான் போய் அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா அது தேவியோட அஸ்திரம். அப்ப உத்திரை கர்ப்பத்தை அந்த அஸ்திரம் தாக்க வரும்போது அந்த இடத்துல தேவி குழந்தைய மறைச்சு அவங்க கருவா தங்குறாங்க. அந்த அஸ்திரம் உத்திரைய தாக்க வந்துச்சு. உள்ள இருந்த தேவி அதை முழுமையா உள்வாங்கினாங்க. குழந்தை பத்திரமா கருவிலே காக்கப்பட்டுச்சு. இப்படித்தான் பாண்டவர்களோட குலத்தை காத்து ரட்சித்தாங்க துர்காதேவி. அதனால தான் கௌரவர்கள் முழுக்க அழிஞ்சும் பாண்டவர்களுக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜன் அந்த குலத்துல தோன்றி அந்த குலத்தை தடைக்க செய்தாரு. இப்படி கருவில் இருக்கும் குழந்தைய காப்பாத்தி காத்யாயினி என்ற பேரு துர்காதேவிக்கு ஏற்பட்டது. அதனால்தான் கர்ப்பத்தில் உள்ள சிசுவை காப்பவள்னு ஆதிபராசக்திக்கு கர்ப்ப ரக்ஷாபிகை என்ற பேரும் உண்டு. அது மட்டும் இல்லாம நம்ம துர்காதேவிய காத்யாயனாய வித்மவே கன்யாகுமாரி தீமவே தன்னோ துர்கா பிரச்சோதயாத் அப்படின்னும் கர்ப்பமா இருக்கிற பெண்கள் தன் சிசுவுக்காக தினமும் தேவிய வேண்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சகல பாக்கியத்தோட எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறக்கும்னு நம்ம புராணங்கள்ல சொல்லப்படுது. அதனால ஒவ்வொருவரும் இனிமே கர்ப்ப காலத்துல தேவி காத்யாயனை வேண்டி நல்லபடியா குழந்தை பிறக்கிறதுக்கு நம்மளோட குலத்தை தடைக்க செய்யலாம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல திருக்கருகாவூர் அப்படின்ற புண்ணிய ஸ்தலத்துல ஸ்ரீ முல்லைவனநாதர் ஆலயத்துல கர்ப்ப ரக்ஷாபிகையாவே அம்மன் காட்சி தராங்க. அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டோம்னா சுகப்பிரசவம் நிகழும்னு இன்னைக்கும் நம்பப்படுது. நன்றி. இதுபோல் கதைகளை கேட்க எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்ல கதையில் தொடரலாம்.